2026 அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ என்னெல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நீட்டா பார்க்கலாம். 160 கேட்டகரியில மோஸ்ட் ஸ்டைலிஷ் வெஹிக்கிள், மோஸ்ட் பவர்ஃபுல் வெஹிக்கிள், மோஸ்ட் அக்ரெசிவான ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னால நம்ம டியூக் 160 தான் சொல்லணும். இப்போ உள்ள ஜெனரேஷன் பசங்க எல்லாமே இந்த டிசைனுக்கு ஒரு அடிமைன்னு சொல்லலாம். ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறப்போ நம்ம மைண்ட் செட் வரது என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி தரத்துல இந்த வெஹிக்கிளுக்கு அதாவது எல்சிடி இருந்ததை இப்போ டிஎஃப்டியா மாத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா அழகா இருக்குன்னு சொல்லலாம். இந்த டியூக் சீரிஸ் தவிர வேற ஒரு வெஹிக்கிள் நல்லா இருக்கு. இந்த வெஹிக்கிள் எடுக்காதீங்க. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டார் vlog. சோ இன்னைக்கு என்ன வெஹிக்கிள் பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா டியூக் 160 2026 அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ என்னெல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நீட்டா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்கு டெடிகேட் பண்றேன்னா இன்ஸ்டாகிராம்ல குரு பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி பையன் இருக்கான். அவனுக்கு தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி எனக்கு டிஎம் பண்ணி ப்ரோ எப்போ டியூக் 160 வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஒவ்வொரு பிராண்ட்லயும் 160 சிசில நிறைய வெஹிக்கிள் லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபைனலி நம்ம கேடிஎம்லயும் 2025ல டியூக் 160 லான்ச் பண்ணாங்க. இந்த 160 கேட்டகரியில மோஸ்ட் ஸ்டைலிஷ் வெஹிக்கிள், மோஸ்ட் பவர்ஃபுல் வெஹிக்கிள், மோஸ்ட் அக்ரெசிவான ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னால நம்ம டியூக் 160 தான் சொல்லணும். ரொம்ப அழகான ஒரு டிசைன். இந்த டிசைன் நிறைய யங்ஸ்டருக்கு பிடிச்சமான ஒரு டிசைன். இப்போ உள்ள ஜெனரேஷன் பசங்க எல்லாமே இந்த டிசைனுக்கு ஒரு அடிமைன்னு சொல்லலாம். டிசைன் வைஸ் இந்த 2026ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. சோ இந்த டியூக் 160ல எல்இடி ஹெட்லாம்ப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம முன்னாடி 390ல பார்த்தது, அதுக்கப்புறம் 250ல பார்த்தது, அதுக்கப்புறம் 200ல பார்த்தது, அதே தான் இப்போ 160ல யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷான ஹெட்லாம்ப்ங்க. சைடுல பாத்தீங்கன்னா டிஆர்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஹெட்லாம்பும் இந்த டிஆர்லும் பாக்குறதுக்கு அல்டிமேட்டா இருக்கு. ஒரு டியூக்கோட ஐடென்டிட்டினாலே இந்த சைடு பீஸ் தாங்க. சோ பாக்குறதுக்கு சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். ப்ரீவியஸா இந்த கேடிஎம் சீரிஸ்ல யூஸ் பண்ற அதே எல்இடி பிளிங்கர்ஸ் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஃபெண்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு ஆரஞ்சு கலர்லயும் ஒரு பிளாக் மேட் ஃபினிஷ் கலர்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபெண்டர் டிசைன் இந்த வெஹிக்கிளை தவிர, அதாவது இந்த டியூக் சீரிஸ் தவிர வேற ஒரு வெஹிக்கிளே நல்லா இருக்காதுங்க. இந்த டிசைன், இந்த ஃபெண்டர் டிசைன் வேற லெவல் இருக்குன்னு சொல்லலாம். 2025ல என்ன அலாய்வில் யூஸ் பண்ணாங்களோ அதே அலாய்வில் தான் இந்த 2026 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச் வீல். அதே இது பேக்ல பார்த்தீங்கன்னா 140/60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச் வீல். ஒரு பவர்ஃபுல் வெஹிக்கிள் எடுக்கிறோம், அதாவது கேடிஎம்ல ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறோம், நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் கரெக்டாக இருந்தால் தான் இந்த வெஹிக்கிளை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அந்த விதத்தில் இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 320mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பேக்கில் பார்த்தீங்கன்னா 230mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டுவல் சேனல் ஏபிஎஸ்ங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடு டிஸ்க் பிரேக் இருக்குல்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் பேக்கை கம்பேர் பண்றப்போ. இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுல யூஎஸ்டி ஃபோக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. எண்டூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு பிராண்டோட யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா நார்மல் மோனோ ஷாக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. இப்போ இருக்க யங்ஸ்டர் எல்லாமே இந்த டிசைனுக்கு இந்த இன்ஜினுக்கு தான் அடிமை. இந்த சைடு ஃபேரிங் இருக்குல்ல, இந்த சைடு ஃபேரிங் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா டியூக் 160 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஃபைபர் தாங்க. ஸோ இதுவும் ஃபைபர், இதுவும் ஃபைபர். அதே இது இந்த ஃபியூல் டேங்க் 10.1 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க் மெட்டல்ல கொடுத்துருக்காங்க, இது ஃபைபர். பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராபிள் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸா அந்த 2025ல டியூக் 200 இருக்கு தெரியுமா, அந்த அதுல இருக்க கிராபிள் இதுல கிடையாதுங்க. இந்த கிராபிள் கொஞ்சம் மெலிசா இருக்கு, திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். அதே இது நீங்க 200ல பாத்தீங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரியர் டெயில் லைட் பாத்தீங்கன்னா 390, 250, அதுக்கப்புறம் 200 அதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே ரியர் டெயில் லைட் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அது எல்இடியில கொடுத்துருக்காங்க. நீளமா வந்து ஒரு டெயில் டெடி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஷார்ட்டான ஒரு டெயில் டெடி வச்சிருந்தீங்கன்னா இந்த வண்டியை பாக்குறதுக்கு அல்டிமேட் லுக்கா இருக்கு. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே டயர் ஹக்கர் வந்துருதுங்க. நம்ம கேடிஎம் சீரிஸ்ல எல்லா வேரியன்ட்லயுமே இந்த ஸ்பிட் ட்ரெலி ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஃப்ரேம் தான் டியூக் 160ல யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது. பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியா அழகா இருக்குன்னு சொல்லலாம். 200ல யூஸ் பண்ற அதே அலுமினியம் சிங்கம் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க गाइस. டியூக் 160ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 174mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. சீட் ஹைட் பாத்தீங்கன்னா 815mm கொடுத்திருக்காங்க. சோ நான் ஒரு 6 ஃபீட் இருப்பேன். சோ எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு பாப்போமா. எனக்கு எப்படியும் கட்டையா தான் இருக்குங்க. 6 அடி இருக்கேண்டு எல்லா வண்டியும் சின்னதா இருக்கு பாத்தீங்களா. எனக்கு ரொம்ப கட்டையா தான் இருக்குங்க. ஒரு 5.5க்கு மேல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சூட்டபிளா இருக்கும். ரொம்பவும் ஹைட்டா இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டையா இருக்கக்கூடாது. மீடியமான ரைடர்ஸ்க்கு எல்லாமே இந்த வெஹிக்கிள் ஓரளவுக்கு சூட்டபிளா இருக்கும். இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 10.1 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் யூஸ் பண்ணிருக்காங்க.
இந்த ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறப்போ நம்ம மைண்ட் செட் வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி தரத்தில் இந்த வெஹிக்கிளுக்கு 45 சொல்கிறாங்க, மினிமமாக 45 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஒரு 35 to 40 இந்த வெஹிக்கிள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரைஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா இந்த வண்டியில் மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக ஓட்டினீங்கன்னா இந்த வண்டியில் 35 to 40 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஃபைனலி நம்ம இந்த வெஹிக்கிளோட இதயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா 164.2 cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஹெச்பி பவர் பார்த்தீங்கன்னா 19 பிஹெச்பி பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா 15.5 Nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கே சிட்டி சைடு ஓட்டுறதுக்கு, அதாவது டிராஃபிக்கில் பூந்து போகிறதுக்கு எல்லாமே இந்த வெஹிக்கிள் ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த 2026 இந்த டியூக் 160 என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஸ்பீடாமீட்டர் கன்சோல், அதாவது எல்சிடியாக இருந்ததை இப்போ டிஎஃப்டியாக மாற்றிருக்காங்க, கலர் டிஎஃப்டியாக மாற்றிருக்காங்க. இதில் ஃபோன் சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது சி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். லாங் ரைடு போகிறப்போ ஃபோன் சார்ஜ் பண்ணணும்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஆன் பண்ணுற பட்சத்தில் நம்ம ஃபைனலி ஒரு டிஎஃப்டி கன்சோல் ஆன் ஆகுதுங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த டிஎஃப்டி கன்சோலை பார்த்தீங்கன்னா டியூக் 200, 250, 390 எல்லாமே இந்த டிஎஃப்டி கன்சோல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சூப்பர் பைக்லேயும் இதே கன்சோல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிஎஃப்டி கன்சோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த சுவிட்சுங்க. ஸோ இது இப்போ என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மோடு வருங்க. ஸோ இந்த ஏபிஎஸ்ஸாக இந்த வெஹிக்கிளில் ரியர் ஏபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ரியர் ஏபிஎஸ்ஸை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஏபிஎஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோன்னு இருந்துச்சுன்னா ஏபிஎஸ் ரியர் ஏபிஎஸ் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். அதே இது ரோடு இருந்ததுன்னா ஏபிஎஸ் ஆனில் இருக்குன்னு அர்த்தம், பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக ஆனில் இருக்குன்னு அர்த்தம். நார்மலாக நம்ம ஓட்டுறப்போ இந்த ரோடு மோடில் தான் போட்டு ஓட்டணும். அதே நீங்கள் பைக் ஸ்டண்டோ இல்லைன்னா ஆஃப் ரோட் போகிறீங்கன்னா இந்த சூப்பர் மோட்டோ மோடு போட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஸ்லைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சூப்பர் மோட்டோ மோடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் மோடு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இது ஏபிஎஸ் மோடு மட்டும்தான் இந்த வெஹிக்கிளில் உண்டு. கீழே பார்த்தீங்கன்னா பைக் இன்ஃபோ, இதில் கூலன் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம், ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம், அதே மாதிரி பேட்டரியோட வால்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம், அதே மாதிரி ஓடோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக இந்த வெஹிக்கிள் இப்போ நிப்பாட்டி வச்சிங்கன்னா 12.7 வால்ட்டு தான் இருக்கும். ஆனால் வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 14 ஆகிறப்போ வண்டியை நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வண்டியோட பேட்டரியோட லைஃப் கொஞ்சமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் இருக்குது, சர்வீஸில் ரிமைண்டர் காமிச்சிட்டே இருக்கும். இப்போ இது 1000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணணும், அது மாதிரி இந்த டேட்டுக்குள்ளே சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் காமிக்குது. இது வார்னிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் இப்போ சைட் ஸ்டாண்ட் வார்னிங் இருக்குது, புரியுதா? அதனால சைட் ஸ்டாண்ட் வார்னிங் காமிச்சிட்டு இருக்கு. அது மாதிரி ஃபியூல் ரிசர்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபியூல் ரிசர்வ்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இதில் ஏதாச்சும் வார்னிங் ஏதாச்சும் காமிச்சுன்னா நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1, ட்ரிப் 2 இது கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் இல்லாமல் இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதாவது போன மாடல் 2025 ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனில் இருந்து அந்த எல்சிடி டிஸ்பிளேல, ஆனால் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க. சரியா? இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10x10 நேவிகேஷன் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலர்ட்ஸு, கால் அலர்ட்ஸு, அது மாதிரி மியூசிக்கையும் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு. இது ஃபேவரட். இந்த ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாவியை நம்ம ஆன் பண்ணுறப்போ இதில் 4 ஆப்ஷன் எனபிளாக இருக்குது. கரெக்டாக? இந்த இதில் என்னெல்லாம் ஆப்ஷன் உங்களுக்கு பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆப்ஷன்லாம் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? குவிக் செலக்டர் என்னன்னா இந்த ரெண்டு பட்டனில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது கீ ஆன் பண்ணோன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஏபிஎஸ் மோட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பட்டனில் இதில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டி உள்ள போனீங்கன்னா ஃபோன் பேரிங் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஹெட்ஃபோன் பேரிங் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெட்செட் டைப்னு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்காமையும் நீங்கள் இதில் இந்த கன்சோலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷிஃப்ட் லைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு அப்புறம் தான் எனேபிள் பண்ணி தருவாங்க. கிளாக் டேட்டு அதை நீங்கள் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். கைஸ் ஃபைனலி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகும் சொல்லிட்டு பார்ப்போமா? இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகும்னா நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க, டெய்லி யூசேஜுக்கு இந்த வெஹிக்கிள் சூப்பராக சூட் ஆகும். ஓரளவுக்கு மைலேஜும் நமக்கு தேவையான ஒரு பவரும் கொடுக்கும். பட் நான் முறுக்கி ஓட்டுவேன், இல்லை வீலிங் பண்ணி தான் ஓட்டுவேன், இல்லை நான் அடிக்கடி நான் லாங் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிள் எடுக்காதீங்க. ஸோ அதுக்குன்னு கேடிஎம்ல நிறைய வெஹிக்கிள் இருக்குது. நம்ம கன்னியாகுமரியில் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன் ரோட் ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,24,000 ரூபாய்க்கு ஆன் ரோட் ப்ரைஸுக்கு நம்ம டியூக் 160 சேல் ஆகுது. யாருக்காச்சும் என்கொயரிஸோ டெஸ்ட் ட்ரைவ் இருந்துன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல பேசுவோம். டாடா பாய், நெக்ஸ்ட் சந்திப்போம்.